வணக்கம். உங்க ராசி இதுதான்னு நீங்க ரொம்ப உறுதியா நம்புறீங்களா? ஒருவேளை நீங்க நினைக்கிறது உங்க ராசியா இல்லாம கூட இருக்கலாம். இன்னைக்கு நாம ரெண்டு பெரிய ஜோதிட முறைகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு முக்கியமான வித்தியாசத்தை பத்தி பார்க்க போறோம். இத கேட்டதுக்கு அப்புறம் உங்க ராசிய பத்தின உங்க எண்ணமே மாற வாய்ப்பிருக்கு. ஏன் இந்த குழப்பம்? சிம்பிளா சொல்லணும்னா இந்த ரெண்டு சிஸ்டமும் வானத்தை பாக்குற விதமே வேற வேற. அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான பிரச்சனையே. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க ராசி இதுதான்னு நீங்க 100% உறுதியா இருக்கீங்களா? ஏன்னா நீங்க எந்த ஜோதிட முறைய ஃபாலோ பண்றீங்கன்றத பொறுத்து உங்க ராசியே மாறலாம். ஒரு உதாரணத்துக்கு வெஸ்டர்ன் சிஸ்டம் படி சூரியன் வருஷா வருஷம் மார்ச் 22ஆம் தேதி மேஷ ராசிக்குள்ள நுழையுது. ஆனா நம்ம இந்திய முறைப்படி ஏப்ரல் 13 இல்லனா 14ஆம் தேதி தான் நுழையுது. பாத்தீங்களா? கிட்டத்தட்ட 24 நாள் வித்தியாசம். இதேதோ சின்ன கணக்கு இல்ல. இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி ரெண்டுமே ஒரே நேரத்துல சரியா இருக்க முடியாது. இது ஜோதிடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஏன் இந்த வித்தியாசம் வருது? உண்மையில வானத்துல என்ன நடக்குது? எது சரி? வாங்க பார்க்கலாம். சரி, இத செக் பண்ணி பார்க்க நம்ம கணக்கு ஈஸியா தெரியுற சந்திரனை முதல் ஆதாரமா எடுத்துக்கலாம். இப்போ மே 1998ல சந்திரனோட நிலைய பாருங்க. ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுதா? குறிப்பா மே 5ஆம் தேதிய பாருங்க. நம்ம இந்திய நிராயண முறைப்படி சந்திரன் சிம்ம ராசியில 16 டிகிரில இருக்கு. ஆனா வெஸ்டர்ன் சயன முறை என்ன சொல்லுது? சந்திரன் கன்னி ராசியில இருக்குன்னு சொல்லுது. ஒரே சந்திரன் ஒரே நேரம் எப்படி ரெண்டு ராசியில இருக்க முடியும்? சரி, வானம் என்ன சொல்லுதுன்னு நேரடியாவே பார்த்துடலாம். இந்த ஸ்கை மேப் மே 1998ல சந்திரனோட உண்மையான பாதைய காட்டுது. இங்க பாருங்க, மே 5ஆம் தேதி சந்திரன் ரொம்ப தெளிவா சிம்ம ராசிக்கு நடுவுல தான் இருக்கு. இது நம்ம நிராயண சிஸ்டம் சொன்ன கணக்கோட 100% மேட்ச் ஆகுது. அப்போ நம்மளோட முதல் ஆதாரத்திலிருந்து என்ன தெரியுது? வானத்தை நேரடியா பார்க்கும்போது இந்திய நிராயண முறை சொல்ற கணக்கு தான் உண்மையான கிரக நிலைகளோட கரெக்டா பொருந்துது. ஓகே, வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த வித்தியாசத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க காலத்துல ஒரு பெரிய பயணம் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒரு சிலர் 1000 வருஷங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் போய் பார்த்தா விஷயம் இன்னும் கிளியரா புரியும். இந்த பயணத்துல நாம என்ன பண்ண போறோம்னா, வருஷம் மே 15ஆம் தேதி சூரியன் எங்க இருக்குன்னு ரெண்டு சிஸ்டம் படியும் கணக்கு போட்டு பார்க்க போறோம். 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க, ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. வெஸ்டர்ன் சாயன முறைப்படி 1000 வருஷம் ஆனாலும் சரி 2000 வருஷம் ஆனாலும் சரி மே 15ஆம் தேதி சூரியன் எப்பவுமே ரிஷபராசில தான் இருக்குன்னு காட்டுது. ஆனா நம்ம நிராயண முறைய பாருங்க, சூரியனோட நிலைமை மெதுவா பின்னோக்கி நகருதுன்னு துல்லியமா காட்டுது. அதாவது ரிஷபத்துல இருந்து மேஷத்துக்கும் அப்புறம் மீனத்துக்கும் மாறுது. திரும்பவும் உண்மையான வானத்தை செக் பண்ணி பார்த்தா நிராயண சிஸ்டம் சொன்ன மாதிரி தான் சூரியன் காலப்போக்குல நட்சத்திர கூட்டங்களுக்கு எதிரா பின்னோக்கி நகருது. வெஸ்டர்ன் சிஸ்டம் இந்த உண்மையான மெதுவான மாற்றத்தை சுத்தமா கண்டுக்கவே இல்ல. அப்போ இந்த வித்தியாசம் ஏன் வருது? இதுக்கு பின்னாடி இருக்கிற வானியல் காரணம் என்ன? வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் அயனாம்சம் அப்படிங்கிற ஒரு வானியல் நிகழ்வு தான். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொம்பரம் சுத்தும்போது லேசா தலையாட்டும் இல்லையா? அதே மாதிரி நம்ம பூமியும் அதோட அச்சுல சுத்தும்போது ஒரு சின்ன ஆட்டம் போடுது. இந்த மெதுவான ஆட்டம் தான் காலப்போக்குல இந்த ரெண்டு சிஸ்டத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப்ப உருவாக்குது. சரி, பூமி ஏன் இப்படி ஆடுது? ஏன்னா நம்ம சூரிய குடும்பம் ஒரே இடத்துல சும்மா நிக்கல. அதுவும் நம்ம பால்வெளி மண்டலத்தோட மையத்தை சுத்தி ஒரு பிரம்மாண்டமான பயணத்துல இருக்கு. இந்த பெரிய பிரபஞ்ச இயக்கத்தோட ஒரு சைடு எஃபெக்ட் தான் இந்த ஆட்டம். பூமி அதோட அச்சில இப்படி ஒரு முழு ரவுண்ட் ஆடி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 26,000 வருஷம் ஆகுமா. யோசிச்சு பாருங்க. இந்த ரொம்ப ரொம்ப மெதுவான நிகழ்வு தான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு சின்ன வித்தியாசத்தை உருவாக்கி இன்னைக்கு ஜோதிடத்துல இவ்ளோ பெரிய குழப்பத்துக்கு காரணமா இருக்கு. சரி, இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த ரெண்டு சிஸ்டத்துக்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசம் என்னன்னு இதுல தெளிவா புரிஞ்சிடும். முக்கியமான பாயிண்டே இதுதான். ரெண்டு சிஸ்டமும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா ரெண்டும் கணக்கு போடுற விஷயமே வேற. நம்ம இந்திய நிராயண முறை வானத்துல அசையாம இருக்கிற நட்சத்திர கூட்டங்களை ஸ்டார்டிங் பாயிண்டா எடுத்துக்குது. ஆனா வெஸ்டர்ன் சாயன முறை நம்ம பூமியில வர்ற சீசன்களை, குறிப்பா வசந்த காலம் தொடங்கறத அடிப்படையா வச்சுக்குது. அப்போ ஜோதிட பலன் பாக்குறதுக்கு இதுல எது கரெக்ட்?
இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா ஜோதிட பலன்கள் எல்லாம் நட்சத்திர கூட்டங்களோட குணங்களோட சம்பந்தப்பட்டது. அதனால ஒரு கிரகம் உண்மையிலே எந்த நட்சத்திர கூட்டத்துல போயிட்டு இருக்குன்னு துல்லியமா கணக்கு போட நிராயண முறை தான் சரியான டூல். சாயன முறைங்கிறது சீசன்களை கணிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கலாம், ஆனா நட்சத்திரங்களோட உண்மையான பொசிஷனை சொல்றதுக்கு இல்ல. அதனால இனிமே நீங்க உங்க ராசி பலனை படிக்கும்போது இந்த கேள்விய உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க பாக்குற பலன் வானத்துல உண்மையா இருக்கிற நட்சத்திரங்களை அடிப்படையா வச்சு சொல்லப்படுதா இல்ல பூமியோட சீசன்களை வச்சு சொல்லப்படுதா? யோசிச்சு பாருங்க.